தலை கீழே தொங்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோ ரியல் டைம்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா இதோட டியூரேஷன் 10 மினிட்ஸ் தான். இதுல எந்த கட்டும் இல்லங்கறத நீங்களே பார்க்கலாம். டார்சி இந்த ஜாக்கெட்ல இருந்து தப்பிச்சு டவரோட 5 ஃப்ளோரையும் கடந்து இந்த பட்டனை பிரஸ் பண்ணணும். அதுவும் டைமர் 0 தொடுறதுக்குள்ள, இல்லனா காசு கருகி போயிடும். அவர் கீழே வந்துட்டாரு. ஓகே, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரியல் டைம் ஷூட். சோ நம்ம சீக்கிரமா கீழே போகணும். சீக்கிரம் போடா. அவர் எப்படி இந்த ஜாக்கெட்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் வெளிய வந்தாரு? அதெல்லாம் மேட்டரே இல்ல. அடுத்த ஃப்ளோர்ல தான் ஆப்பே இருக்கு. மெதுவா மெதுவா மெதுவா. அட கடவுளே, அதுக்குள்ள நெருப்பு வச்சிருக்கியா? ஓகே, சோ அந்த மெட்டல் கேஜை விட்டு வெளிய வர தரையில இருக்கிற லாக் பிக்கை தான் யூஸ் பண்ணி ஆகணும். டார்சி, கம் ஆன். ஐயோ, சீக்கிரம். என்னதான் டூல் இருந்தாலும் லாக் ஓபன் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல. லாக்குக்குள்ள இருக்கிற 3 பின்ஸையும் சரியா அலைன் பண்ணா மட்டும்தான் அதை திறக்க முடியும். அதோட இது 100% ரியல் டைம் வீடியோங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக டார்சி அதை எப்படி ஓபன் பண்றாருன்னு உங்களுக்கு கார்னர்ல ஃபுல் வீடியோவை காட்டிக்கிட்டு இருக்கோம். அண்ட் 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அவர் இன்னமும் இந்த ரூம்லயே தான் இருக்காரு. ஞாபகம் இருக்கட்டும், இவர் இந்த 5 ஃப்ளோர்ஸையும் கடந்து வந்து கரெக்டான டைம்க்குள்ள பட்டனை பிரஸ் பண்ணி ஆகணும். பட்டன் இங்க தான் இருக்கு. $2 லட்சம் வெடிக்காம அவர் காப்பாத்திக்கணும். எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. சீக்கிரமா போங்க. மேக், அவர் லாக் ஓபன் பண்ணிட்டாரு. பத்துமா இல்ல பத்தாம போகுமா? சோ இப்போ இவர் இந்த ஃப்ளோர்ல இருந்து இன்னும் கஷ்டமான அடுத்த ரூமுக்கு போக போறாரு. பார்த்து ஜாக்கிரதை, நெருப்பு பிடிச்சுக்க போகுது. டார்சி, கோ. கம் ஆன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம். ரோப் வழியா கீழ வராங்க. இப்ப கரெக்ட்டா க்ளூ ரூம்க்குள்ள. வெல்கம் டு தி ஃப்ளோர் நம்பர் 4. கம் ஆன். ஃப்ளோர் 4க்கு வந்துட்டாரு. இது ஃப்ளோர் நம்பர் 4. ஓகே, சோ இந்த ஃப்ளோர் முழுக்க நாங்க க்ளூவை தடவி வச்சிருக்கோம். அவர் இந்த மங்கி பாரை யூஸ் பண்ணி மட்டும் தான் கிராஸ் பண்ணி போக முடியும். ஒருவேளை தப்பி தவறி அவர் தரையில காலை வச்சிட்டாருன்னா நகர கூட முடியாது. அப்போ மங்கி பார்லே போங்க. கம் ஆன் படி, கம் ஆன். உங்களால முடியும். கம் ஆன் டார்க்கி, டு இட். 2 நிமிஷம் முடிய போகுது. அடுத்ததுக்கு சேஞ்ச் ஆகி போங்க. ஓ நோ, இது எதுக்கு சுத்துறீங்க? சுத்தாதீங்க. அவர் கீழே விழுந்தா கதை முடிஞ்சது. ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப ஸ்டிக்கியான க்ளூ அது. நான் ஒண்ணு விளையாட்டுக்கு சொல்ல, அவர் ஷூவை கூட நகர்த்த முடியாது. இப்போ ஆல்ரெடி 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவர் ஸ்விங் பண்றாரு. ஒரு வாட்டி கூட கிரவுண்ட் டச் பண்ணல. இவர் வேற லெவலுங்க. எக்ஸிட்டுக்கே போயிட்டாரு. அந்த லிட்ட தூக்கிட்டா இன்னும் மோசமான ஒரு ரூமுக்குள்ள அவர் நுழைஞ்சிருவாரு. நமக்கு என்ன ரூம் இது? எப்படி கீழே வராரு நீங்களே பாருங்க. ஓ பாய்ஸ், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஓ, டார்சி கஷ்டப்படுறாரு. ஆனா ஒரு வழியா 3rd ஃப்ளோருக்கு வந்து சேர்ந்துட்டாரு. தி போல்டர் ரூம். இங்க எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். ஓ யே, இங்க பாருங்க டார்சி, அந்த பெரிய போல்டர் தெரியுதா? எஸ். வெல், அத கீழே விடாம தடுக்கிறது அந்த 2 பெரிய கயிறு மட்டும்தான். இங்க ஒரு மெஷட்டியும் இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த ரூமை விட்டு வெளிய போகணும்னா டைம் போயிட்டே இருக்கு. ஆனா நைஃபை வச்சு என்ன பண்ண போறீங்க? கயிறை கட் பண்ண போறேன். அத கட் பண்ணுங்க, டைம் போயிட்டே இருக்கு. நார்மலா எங்க வீடியோஸ்ல இந்த மாதிரி யாராவது ஸ்லோவா கட் பண்ணிட்டு இருந்தா அதை கட் பண்ணிடுவோம். ஆனா இது லைவ், சோ எல்லாத்தையும் நாங்க காட்டிக்கிட்டு இருக்கோம். 7 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட அவர் ஒரு கயிறை கட் பண்ணிட்டாரு. நான் இப்போ இங்க ஜேம்ஸ் பாண்ட். அவர் கீழே போக போக ஒவ்வொரு ஃப்ளோரும் கஷ்டமா இருக்கும். டைம் அதிகமா எடுக்கும். and நீங்க நினைக்கிற வேகத்துல அவர் இப்ப வேலை செய்யல. அது ரொம்ப திக்கா இருக்கிறதுனால கட் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கும். வேற கட் பண்ணு. அந்த ரோப்ல ஒரு நேரத்தை வீணடிச்சிட்டு ரொம்ப இருக்காரு. பின்தங்கி இருக்காரு. கத்தி ரொம்ப மொக்கையா இருக்கு. சீக்கிரம் முடிங்க. 7 நிமிஷத்தை விட கம்மியா தான் இருக்கு. இல்லனா மொத்த பணமும் பீஸா போயிடும். அவரு இன்னும் அந்த ரோப்பை தான் கட் பண்ணிட்டு இருக்காரு ஜிம்மி. அடுத்து என்ன நடக்க போகுது ஜிம்மி? 2வது ரோப்பை கட் பண்ணும்போது ஒரு பெரிய விஷயம் நடக்கும் பாரு. டார்சி, இந்த ரோப்பை கட் பண்ணா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஆல்ரைட், டார்சி மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஜிம்மி, அவர் அதை கட் பண்ணாருன்னா என்ன நடக்கும் சொல்லு. அப்படியே போய் அந்த கண்ணாடியை உடைக்கும். ப்ளீஸ் சொல்லு. என்ன பண்ணனும்னா Yes. அவர் கட் பண்ணிட்டே இருக்கணும். இத கெட்டியா பிடிச்சுக்கோ. சரி, நான் இத பாத்துக்கிறேன். இந்த கயிறுனால அந்த $2.5 லட்சம் நான் கண்டிப்பா இழக்க மாட்டேன். ஜிம்மி, ஒரு கயிறை கட் பண்றதுக்கு ஏன் இவ்வளவு ஸ்லோவான ஆளை கூட்டிட்டு வந்த? டார்சி, சீக்கிரம். நான் ஆரம்பத்திலே சொன்னல, இது ரியல் டைம். எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க. டார்சி இப்ப ரொம்ப பிஸியா இருக்காரு. ஆக்சுவலா உண்மை என்னன்னா, இவர் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் எஸ்கேப் ஆர்டிஸ்ட். ஆனா பாவம் கயிறை கட் பண்ணதா தெரியும். அவர் தேவையில்லாம இதுக்காக 1 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டாரு. அட கடவுளே, சீக்கிரமா கட் பண்ணுங்க. கம் ஆன் ப்ரோ, அந்த ரோப்பை இன்னும் கொஞ்சம் வேகமா தான் கட் பண்ணுங்களேன். அடன் கொய்யால. அவர் லாஸ்ட் ரோப்பையும் கட் பண்ணிட்டாரு. டார்சி, அந்த ராம்ப்ல அதை தள்ளி விடுங்க. இப்ப அந்த போல்டர் வந்து அதான் பார்க்க போறல. ஓகே, அவர் இப்ப தள்ள கெட்டியா போறாரு. பிடிச்சுக்கோ. போய்கிட்டே இருங்க. என்ன இது? டார்சி, சீக்கிரம் சீலிங்ல இருக்கிற ரோப் எடுங்க. உங்க பேண்ட்ல இருக்கிற லாட்சோட அதை அட்டாச் பண்ணுங்க. ஞாபகம் இருக்கட்டும், அது 100% கனெக்டடா இருக்கணும். அவரு என்ன பண்ண போறாரு? ஆல்ரைட், இப்ப ஜம்ப் பண்ணுங்க. அந்த எட்ஜ்ல போய் திரும்பி நில்லுங்க. Alright. இப்ப பாருங்க. என்ன பார்க்கணும்? நான் இங்க இருந்து ஜம்ப் பண்ணுமா ஜிம்மி? ஓ மை காட், அவர் ஜம்ப் பண்ண போறாரு. உங்களுக்கு ரைட்ல போங்க, ரைட்ல. அவர் என்ன பண்ண போறாரு? என்ன பண்றாரு? அவர் ஜம்ப் பண்ண போறாரு. ஆல்ரைட் டார்சி, இப்ப நீங்க ஜம்ப் பண்ணனும். அட கடவுளே, நான் இது எப்படி பண்ண போறேன்? கம் ஆன் டார்சி. டார்சி, ஜம்ப்.
அவர் ஓகே தானே? அவருக்கு எக்ஸாக்ட்டா 5 மினிட்ஸ் தான் இருக்கு. கிரேனை ஸ்டாப் பண்ணுங்க, கிரேனை ஸ்டாப் பண்ணுங்க, கிரேனை ஸ்டாப் பண்ணுங்க. யோ கிரேனை ஸ்டாப் பண்ணுங்க. இந்த கிரேன் ஆபரேட்டர் குடிச்சிட்டு எங்க மாட்டேயானு தெரியல. வேற லெவல்ல லேசர் ஹேண்டில் பண்றாரு. இந்த ஃப்ளோர் மத்த 3 விட ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இந்த லேசர் மேஸ தாண்டி வரது மட்டும் விஷயம் இல்ல. தப்பி தவறி அதை அவர் தொட்டுட்டாருன்னா மொத்த பணமும் அடுத்த செகண்ட் வெடிச்சு சிதறிடும். நான் இதை எப்படி பண்ண போறேன்? இங்க இவ்ளோ லேசர்ஸ் இருக்கு. அவர் லேசர் ரூம்ல இருக்கிற கேப்ல என்னோட புது வயர்லெஸ் பார்ட்னரான டி மொபைலை பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே மேக், என்ன? இந்த கவரேஜ் மேப்பை வச்சு டி மொபைல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். யா, எனக்கு தெரியும் தெரியும். ஆனா விஷயம் இதுதான். ஓகே, எல்லாரும் ஒரு நல்ல கவரேஜ் தான் எதிர்பார்ப்பாங்க. Okay. அண்ட் மத்த கேரியர்ஸ் கிட்ட இல்லாதது டி மொபைல் கிட்ட ஜிம்மி இல்ல. அவர் பாதி லேசர்ஸ தாண்டி வந்துட்டாரு. ஓ, நம்ம பக்கம் வந்துட்டாரு. அது டி மொபைல்ல ஸ்பெஷலா மெஜெண்டா ஸ்டேட்டஸ்னு ஒன்னு இருக்கு. ஓகே, அப்படினா என்ன? அது என்னன்னா ஒன்னு அவங்க விஐபி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. Okay. அண்ட் டி மொபைல் யூஸ் பண்றது மூலமா ஹோட்டல் ரூம்ஸோட காஸ்ட குறைக்க முடியும், ஃப்ரீயா வைஃபை யூஸ் பண்ணிக்க முடியும், சரி. விஐபி லான்ச் குள்ள நுழைய முடியும். ஆல்ரைட். டி மொபைல் ரொம்ப கடுப்பேத்தனா சாரி. அது என்னன்னா நிறைய விஷயம் இருக்கு. அண்ட் இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, டேய் இந்த ஆட முடிச்சிடலாம் இருடா. இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, அது அவர் தண்ணிக்குள்ள குதிக்க போறாரு. நீங்க டி மொபைல் இதுவரைக்கும் யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஷிஃப்ட் ஆகுற முதல் நாள்ல இருந்து இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே லிட்டரலா இன்னைக்கே உங்களுக்கு கிடைக்கும். நான் இங்க கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன். tmobile.com/statusல நீங்க அதை பார்க்க முடியும். ஓ, அவர் தண்ணிக்குள்ள இருக்காரு. ஓ மை காட். ஆல்ரைட், இதுதான் the last level. அவர் இந்த ரூமோட ஒவ்வொரு கார்னர்லயும் இருக்கக்கூடிய 4 வேல்ஸையும் ஓபன் பண்ணணும். அப்பதான் தண்ணி மொத்தமா ட்ரெயின் ஆகி அவர் ஃப்ரண்ட் டோர் வழியா எஸ்கேப் ஆகி இந்த பட்டனை அழுத்தி பணத்தை காப்பாத்த முடியும். இத டர்ன் பண்ணுங்க. இத திருப்பணுமா? ஆமா, அந்த நாப திருப்புங்க. என்ன பண்றாரு? ஏய், யாரும் ஹெல்ப் பண்ணாதீங்க. பணம் வேணும்னா மூளையை கொஞ்சமாவது யூஸ் பண்ணிட்டோம். அந்த 4 வேல்ஸையும் ஓபன் பண்ற அளவுக்கு அவரால மூச்சு அடக்க முடியுமா? இல்ல அதுக்குள்ள டைம் முடிஞ்சிடும். தண்ணி வெளியே வருதா? இது ஓபன் ஆயிடுச்சு. அவர் தண்ணிக்குள்ள குழாவை தேடிக்கிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு உலகத்தோட பெஸ்ட் சாக்லேட் பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபீஸ்டபிள்ஸ். மேக். ஃபீஸ்டபிள்ஸ் பத்தி ஓ, சொல்லுங்க. என்னோட ஃபேவரட். ஓ நோ, அவர் ஓபன் பண்ண வால் கிட்டயே போறாரு. ஏய் யோ, இது இல்லையா? அங்க 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 இருக்குது. நீங்க அடுத்ததுக்கு போங்க. 4 இருக்கு. ஆமா, இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு? ஓ 3 மினிட்ஸ். ஓ ஆக்சுவலா இதுலயே ஒரு 30 செகண்ட் வேஸ்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரு சீக்கிரமா பண்ணாருன்னா கண்டிப்பா இதை முடிக்க முடியும். கம் ஆன், கொஞ்சம் நல்லா இழுத்து புடிங்க சீக்கிரம். மேக், இப்போ அவர் உள்ள போறாரு. நீ சைடுல போய் ஓபன் ஆகுதான்னு பாரு போ. அவர் இன்னும் பண்ணல. விடாம திருப்பிக்கிட்டே இருங்க. அந்த பக்கம் போங்க. அந்த பக்கம். ஓ மை ரெண்டு முடிஞ்சது, இன்னும் 2 மட்டும் தான் இருக்கு. ஆல்ரைட், இப்போ அவர் அடுத்த பக்கத்துக்கு போயிட்டாரு. நீங்க போகணும், கீழ போங்க. ஐயோ, இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆனா இப்ப அவர் எந்த அளவுக்கு டயர்டா இருப்பாருன்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஆல்ரைட், கோ. அவருக்கு மொத்தமா 2 minutes and 10 seconds இருக்கு. அவருக்கு நேரா வந்து இந்த பட்டனை பிரஸ் பண்ணணும். இல்லனா மொத்த பணமும் கருகி போயிடும். பண்ணிட்டீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நார்மல் வீடியோல கட்ஸ் எடிட்ஸ்லாம் இருக்கும். ஆனா இங்க எல்லாமே ரியல் டைம்ல நடக்குது. சோ இப்படி வளரிய வீடியோ ஓ, ஓடுற 2 நிமிஷத்துக்கு கம்மியா தான் இருக்கு. ஏய், 2 நிமிஷத்துக்கு கம்மியா தான் இருக்கு. சீக்கிரமா திருப்புங்க. நெருங்கிட்டாரு. அவரு பண்ணிட்டாரு. அவரு நாளத்தையுமே ஓபன் பண்ணிட்டாரு. அது பாருங்களேன், அவர் முடிச்சிட்டாரு. 1 நிமிஷம் 50 செகண்ட்ஸ் Alright, இருக்கு. இப்போ என்ன? ஓபன் பண்ணி நேரா ஓடி போய் அதை அழுத்தணும். இனி எவ்வளவு நேரம் இருக்கு? முழுசா 2 மினிட்ஸ் கூட அவர் இல்ல. எப்படி இதை முடிக்க போறாரு? எனக்கு ஒண்ணும் புரியல. இங்க நின்னா 2 பேரும் ஈரமாயிடுவோம். தள்ளி போ. என்ன? ஓபன் பண்ணுங்க. இன்னும் நிறைய தண்ணி இந்த இடத்துல வந்து ட்ரைன் ஆக வேண்டியது இருக்கு. ஆல்ரைட், மேக். Hey, சீக்கிரம் பண்ணுங்க. மேக், ஒருவேளை இவர் தோத்துட்டாருன்னா அந்த பாம் வெடிச்சிரும். நீ என்ன பண்ணு, அந்த சாண்ட் நம்ம எங்க போக போறோம்? அப்பதான் தப்பிக்க முடியும். ஓகே, நமக்கு எதுவும் ஆகாது. நான் என்ன நீங்க பண்ணணும்? எல்லா லாட்சஸையும் ஓபன் பண்ணி ஆகணும். சீக்கிரம் வெளியே வாங்க. கம் ஆன். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் தான் இருக்கு. கம் ஆன். என்னால முடியும். சீக்கிரம். அவரால கண்டிப்பா முடியுமா இல்லையான்னு கூட தெரியல. தண்ணியோட பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால டோர் ஸ்டக் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரெயின் ஆகுற வரைக்கும் அவர் காத்திருக்கணும். ஜிம்மி, இந்த டோர் வழியா தண்ணி வெளிய வர ஆரம்பிக்குது. டர்ன் பண்ணுங்க. சீக்கிரம் turn பண்ணுங்க. டர்ன் பண்ணி புல் பண்ணுங்க. அதை இழுங்க. உங்களுக்கு டைம் இல்ல. சீக்கிரம். டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுல ஸ்டக் ஆயிட்டாரு. அவரால ஓபன் பண்ண முடியல. என்னவோ தப்பா இருக்கு. ப்ரோ, அப்படிதான் சோலி முடிஞ்சது. அவரால டோர் ஓபன் பண்ண முடியல. இந்த பட்டனை பிரஸ் பண்ண வெறும் 45 செகண்ட் மட்டும் தான் இருக்கு. இது மாட்டிக்கிச்சு. கம் ஆன். ப்ரோ, அவரால அந்த லேட்சஸ் ஓபன் பண்ணவே முடியல. ப்ரோ, அவருக்கு என்ன பண்றாரு? 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. சீக்கிரம், சீக்கிரம். யோ வாயா, வழுக்கிட்டாவது வந்து பட்டனை எடுத்துக்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், சீக்கிரம். போங்க. அப்படிதான் உள்ள போங்க. சீக்கிரம் வாங்க. நம்ம ஓடுங்க. போகுது. சீக்கிரம். 19 செகண்ட்ஸ் மிச்சம் வச்சு அவர் பணத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாம்ல இருந்து பணத்தை எடுத்தோம். பணத்தை வச்சு என்ன பண்ண போறாருன்னு கேட்டோம். எனக்கு நாளைக்கு குழந்தை பிறக்க போகுது. என்னது? அப்புறம் பில்டிங்க வெடிக்க வச்சிட்டோம்.
என்ன சத்தம்? இந்த வெடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ